ஹாய், திஸ் இஸ் ஹர்ஷத் ஹியர். வெல்கம் டு டியர் சினிமா. இந்த வீடியோவில் நான் ரீசெண்ட்லி பார்த்த 2 படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் அ பிட் டூ லேட் டு ரிவ்யூ தீஸ் 2 ஃபிலிம்ஸ், பட் அதுதான் வந்து ரீசெண்ட்லி பார்த்தனால ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டிக் வித் இட். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து டிராகன். ஸோ டிராகன் இஸ் அ தமிழ் லாங்குவேஜ் கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம். அஸ்வத் மாரிமுத்து, பிரதீப் ரங்கநாதன் கம்பைன் ஆகி எழுதியிருக்கிற படம். அஸ்வத் மாரிமுத்து வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன், அனுபமா, மிஸ்கின், ஜிவிஎம், கயடு லோஹர் அண்ட் ஜார்ஜ் மரியன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஒரு கான்ட்ரவர்சியோடு தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஏன்னா அந்த ட்ரெய்லர் வரும்போது லைக் இட் ஹேட் மோர் மிசஜினிஸ்டிக் வியூஸ் அண்ட் ஆல்சோ மறுபடியும் வந்து படிப்பெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ட்ரெய்லர். ஸோ அதனால ஆப்வியஸ்லி அதுக்கான லைக் பேக் ஃபயர் வந்து ஆச்சு. பட் அது வந்து அவங்க வந்து ஒரு மியர்லி லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பப்ளிசிட்டிக்காக அந்த இது பண்ணியிருந்தாங்க, லைக் அந்த ட்ரெய்லர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பட் ஐ ஃபெல்ட் even after watching the film, I felt like few things were still problematic. So இந்த படம் வந்து அது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணாங்க. And that the most of the things which they showed in the film was really opposite. So ஒரு ஃபிலிம் வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே அதை பாய்காட் பண்ணுறதோ இல்லை அதை வந்து கேன்சல் பண்ண நினைக்கிறதோ இட் சீம்ஸ் வெரி பேட். இட் இஸ் நாட் குட் ஃபார் எனி ஃபிலிம்ஸ். ஸோ அதுக்குன்னு நான் இந்த படம் அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்தது வந்து கரெக்டுன்னு சொல்ல வரல. பட் இதே ஸ்ட்ராட்டஜி எல்லோரும் பண்ணும்போது இட் பிகம்ஸ் வெரி ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே டைமில் தான் வந்து பேட் கேர்ள் அப்படின்னு ஒரு ட்ரெய்லரும் வந்துச்சு. அதுக்கு போட்டு அந்தாட்டி அடித்தாங்க. அந்த படம் இன்னத்துக்கு ரிலீஸ் கூட ஆகலை, ஆர் லைக் இட் வாஸ் ஜஸ்ட் அ ட்ரெய்லர். ஸோ அதுக்காகவே வந்து பயங்கரமாக அதுக்கான பேக் ஃபயர் ஆச்சு. இன்ஃபேக்ட் த டைரக்டர் செட் தட் இட் வாஸ் ஜென்யூன்லி லைக் படம் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டில் ஸோ இதுலேயே வந்து யூ கேன் சி ஹவு லைக் இந்த படத்தை வந்து லைக் ட்ராகன் படத்தை வந்து அதை பேக்கப் பண்ணுறதுக்கும் நிறைய ஆளுங்க இருந்தாங்க. பட் அந்த பேட் கேர்ள் அப்படிங்கிற படத்துக்கு ஐ வென்ட் த்ரூ அ லாட் ஆஃப் கமெண்ட்ஸ் அண்ட் இட் வாஸ் டோட்டலி ஒன் சைடட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுலேயே வந்து யூ கேன் சி ஹவு அ சொசைட்டி லுக்ஸ் between a men and a women based films அப்படின்னே நம்ம பார்க்கலாம். ஸோ வித் தட் கீப்பிங் அ சைட், ஸோ இந்த படம் வந்து டி ராகவன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ரொம்பவே நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கார் அவர் 12th வரைக்குமே. ஸோ 12th வந்து அவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் கோல்டு மெடல் வாங்கினதுக்கப்புறம் அவரோட க்ரஷ் கிட்ட போய் அவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ஸோ ப்ரொப்போஸ் பண்ணும்போது அவளுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல பசங்க அதெல்லாம் எனக்கு வந்து செட் ஆகாது, கொஞ்சம் ரகடா அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் இவன் வந்து காலேஜுக்கு போனதும் அந்த மாதிரி மாறிடுறான். ஸோ அதிலிருந்து அவனுக்கு என்னென்ன கான்சிக்வன்சஸ்லாம் ஆகுது, அண்ட் அதில் வந்து அவன் 48 அரியர் வைக்கிறான். அண்ட் ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் க்ரியேட் பண்ணி ஜாப் கிடைக்கிது அவனுக்கு. அண்ட் ஹிஸ் லைஃப் ஆல்சோ டர்ன்ஸ் அவுட் குட். பட் அட் த சேம் பாயிண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு எல்லாமே வந்து அவனுக்கு அகெயின்ஸ்டாக நடக்குது. அதிலிருந்து அவன் தப்பிச்சானா இல்லையா, திருந்தனாலா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம். சாலிட் பர்ஃபார்மன்ஸ் பை பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் அவரோட நிறையா அவரோட ரியாக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக இருந்தாலும், அண்ட் மோஸ்ட்லி அது வந்து தனுஷோட இம்பேக்ட் வந்து கொஞ்சம் இருந்தாலும், ஹீ டிட் டூ அ குட் ஜாப் இன் திஸ் ஃபிலிம். எஸ்பெஷலி எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாவே எஃபர்ட் போட்டு நடிச்சிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ the next positive thing வந்து the how the screenplay goes. So first off வந்து
கிட்டத்தட்ட போனதே தெரியல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோ ஆன் டு த பாயிண்ட்டாக இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால். அண்ட் செகண்ட் ஹாஃபில் அஃப்கோர்ஸ் ஒரு ட்விஸ்ட் வருது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அது எப்படி டர்ன் அவுட் ஆகும்னு தெரியும். அதுவுமே வந்து ரொம்பவே நல்லா எடுத்திருந்தாங்க. அதுக்கு ட்ராகனுக்கு ஒரு குட்டி ட்ராகன் மாதிரி கொடுத்து அவனோட கான்ஷியஸே அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான், அவன் எப்படி இருந்திருக்கான் அப்படிங்கிறத அவன் மூலியமாகவே காமிக்கிறது எல்லாமே வந்து ரொம்பவே அதெல்லாமே வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒர்க் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் அஸ்வத் மாரிமுத்தோட படத்துலேயே வந்து அவர் எப்படி வந்து தேர்ட் ஆக்டை டிசைன் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் வந்து அவரோட தட்ஸ் ஹவ் ஹிஸ் ஃபிலிம் ஒர்க்ஸ். ஸோ அவரோட படத்தில் நிறைய ப்ராப்ளமேட்டிக்கான விஷயங்கள் இருந்தாலும் அவர் அந்த கடைசியில் அந்த தேர்ட் ஆக்ட்லேயே வந்து ஆக்சுவலி ஒரு 3 ஆக்ட் இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த தேர்ட் ஆக்ட் தான் முக்கியமாக அவர் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்துலேயும் அந்த தேர்ட் ஆக்ட் தான் வந்து சேவ் பண்ணுது அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் த நெக்ஸ்ட் திங் வாஸ் லியோன் ஜேம்ஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி பேக்ரவுண்ட் ஸ்கோருமே வந்து ரொம்பவே அந்த காலேஜ் போர்ஷனுக்கு அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டியாகவும் அந்த லவ் போர்ஷனோட சாங்ஸும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் மிஸ்கினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இந்த படத்தில் கிட்டத்தட்ட அவர் வந்து செகண்ட் சான்ஸ் தர ஒரு கேரக்டராக வராரு. ஸோ அவர் வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக நடிச்சிருக்காரு. பழைய படங்களில் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து யூஸ்வலி அவரோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக அவரோட ஆக்டிங் அவரோட கேரக்டர்ஸே அப்படி தான் எழுதியிருப்பாங்க. இதில் வந்து அவருக்கு எழுதப்பட்ட கேரக்டர் அண்ட் அவர் பெர்ஃபார்ம் பண்ண விதமும் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அண்ட் சப்போர்ட்டிங் ரோல்ஸில் நடித்தவங்க எல்லாருமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்துருந்த ரோலை வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி அதில் சொல்லணுன்னா அர்ஷத் அவரோட ரோல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நடிக்கிறாரு அப்படின்னு தோணுச்சு. குட்டி ட்ராகனாக வர்றார் அவர். அண்ட் அவர் கிட்டத்தட்ட விலாகில் எப்படி அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரோ அதே மாதிரி இதுலேயும் பண்ணியிருந்தார். சேம் கோஸ் டு விஜய் சித்து ஆல்சோ. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் விமன் கேரக்டர்ஸ்க்கு அவ்வளோ பெரிய ரோல் இதில் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அனுபமாவோட ரோல் வந்து it's again someone who எப்படி சொல்கிறது, who helps the man even though she is not in the blaming position. She does do all the work, or like she helps most of the time, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அண்ட் இதில் வந்து ஆர்சிபி ஃபேனாக காமிச்சது வந்து கொஞ்சம் யூனிக்காக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா இதுக்கு முந்தின படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி எப்படியும் ஒரு சிஎஸ்கே அப்படின்னு வந்துடும், இல்லை தோனி அப்படின்னு வந்துடும். இதில் ஆர்சிபி அப்படின்னு காமிச்சது கொஞ்சம் நல்லா தான் அது கொஞ்சம் யூனிக்காக தான் இருந்துச்சு. அது யூனிக்குன்னு சொல்ல முடியாது, பட் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க. எல்லாத்து மாதிரி யோசிக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க. அண்ட் தே நோ தட் இட் வில் ஒர்க் அவுட், அண்ட் அட் த சேம் டைம் இட் டிட் ஒர்க் அவுட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது அஸ்வத்தோட இதுக்கு முன்னாடி படமாக இருக்கட்டும், அவர் தேர்ட் ஆக்டை வந்து எப்படி எழுதுறாரு அப்படிங்கிறதுல தான் படமே இருக்குது மோஸ்ட்லி. ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது அண்ட் இட் டஸ் ஒர்க் அவுட். பட் ஆன் த ஹோலாக ஃபிலிம் ஒர்க் அவுட் ஆச்சானா எனக்கு வந்து ஒரு சில போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு, ஒரு சில போர்ஷன்ஸ் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சு, ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து செட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். த குட் திங் அபவுட் திஸ் ஃபிலிம் இஸ் தட் லைக் தமிழ் ஃபிலிம்ஸில் வந்து யூஸ்வலி ஹீரோவை க்ளோரிஃபை பண்ணுறதுக்காக அவன் வந்து கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரியோ சில படங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஆர் அவன் தப்பு செஞ்சுருந்தாலும் அவன் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களாக பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் வந்து அதை வந்து லைக் உடச்சி ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் தராங்க. பட் அந்த மெசேஜ் வந்து அந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை கொடுத்துச்சா அப்படிங்கிறது வந்து ஒரு பிக் கொஸ்டின் மார்க்காக தான் இருந்துச்சு.
So again, the way the movie portrays women, I felt a little bit problematic because இதுலேயும் வந்து அதே சேம் பிளேம் கேமே தான் வந்து போகுது. லைக் இவன் வந்து எந்த ஒரு வேலைக்கு போகாமல் ஊரை சுற்றிட்டு அந்த பொண்ணோட காசுலேருந்தே வாழ்ந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து வேற ஒரு அலையன்ஸ் கிடைக்கும் போது லைக் ஷீ genuinely comes and tells him about that alliance and other things அப்படிங்கிற போது அதை வந்து இவன் மேலேயே எல்லா பிரச்சனையுமே போடுறதா இருக்கட்டும், இல்லை அந்த இடத்துல அந்த பொண்ணு தான் பிரச்சனை ஆர் அந்த பொண்ணு பண்ணது தான் தப்பு அப்படின்னே வந்து அப்படின்னு வந்து ஒரு சில இடத்துல ஒரு சில இடத்துல வந்து அதை வந்து போர்ட்ரே பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயம் இருந்துச்சு. அது 2-3 சீனில் அது வந்து கண்டினியூ ஆச்சு. ஸோ அது ஐ ஃபெல்ட் லிட்டில் பிட் வரியிங். இன்னுமே அது அப்படி தான் எடுக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் வந்து இவங்க ஒரு விமனை காமிக்கிறாங்க. அந்த லைக் ஒருத்தர் வந்து ஃப்ராடு பண்ணி லைக் அவர் வந்து ஒரு வேலை வாங்கிடுறாரு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவர் வீட்டில் இருக்கிற அந்த விமனை வந்து அவங்க காமிக்கும் போது லைக் கம்பேரிட்டிவ்லி மற்ற விமன் அவங்க போர்ட்ரே பண்ணும்போது அந்த விமனை வந்து போர்ட்ரே பண்ணுற விதம் வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தெரிஞ்சு. அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க ஒரு என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் அந்த இடத்துலையும் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக பார்த்தேன். அண்ட் இதில் வந்து முக்கியமாக வந்து அந்த லவ் ஸ்டோரி வந்து அந்த அளவுக்கு டெப்த்தாக இல்லை. ஸோ அது அவன் வந்து எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் அவளை அந்த அக்யூஸ் பண்ணும்போது ரொம்ப பிளண்ட்டாக சம்திங் லைக் வெரி பிளண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கான கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா தான் வந்து மாண்டாஜஸில் வந்து அதாவது ஒரு சாங் மாண்டாஜஸில் வந்து அவங்களோட லவ்வை காமிச்சாலும் அது அந்த அளவுக்கு வந்து ஹிட் ஆகலை. அட் த ரைட் டைம் ஆர் ரைட் பார்ட் வந்து அது பெருசாக ஹிட் ஆகலை. த செகண்ட் லவ் ஸ்டோரியை விட இந்த லவ் ஸ்டோரிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் அந்த குட்டி ட்ராகனை காமிக்கும் போது இட்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி குட் கான்செப்ட். அது அப்படி வைக்கும் போது ரொம்பவே அது ரொம்பவே வந்து யூனிக்காக நான் பார்த்தேன். அவனோட அந்த அவன் எப்படி இருந்தான் அப்படிங்கிறத அவன் அந்த ரிஃப்ளெக்ஷனாக பார்க்குறது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட டுவர்ட்ஸ் த எண்டு வரனால அதை வந்து ரொம்ப டக்குன்னு எடுத்த விதமாக இருந்துச்சு. அண்ட் ஒரு சில கேமரா ஆங்கிள்ஸ் வந்து தவிர்த்திருக்கலாம். எஸ்பெஷலி வந்து அனுபமா வந்து டீச்சராக வரும்போது அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ காமிக்காமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து தவிர்த்திருந்தா எனக்கு இந்த படம் இன்னுமே நிறையா ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து என்னதான் தேர்ட் ஆக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஐ ஃபெல்ட் சம்ஹவ் வந்து அந்த ரைட்டிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஐ ஜெனுவன்லி ஃபீல் தட் அவன் வந்து அவனோட மிஸ்டேக்கை வந்து ரியலைஸ் பண்ணலை அது வந்து வாண்டடாக அப்படி முடித்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து இட் ஹேப்பன்ட் சம்ஒன் டு ஹிஸ் சரௌண்டிங். அதாவது அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு நடந்தனால மட்டும்தான் அவனுக்கு வந்து அது தெரிஞ்சிருந்துச்சு. அதாவது அவன் பண்ணது லைக் பேப்பரை சேஸ் பண்ணி ஆர் லைக் பேப்பரை வந்து வேற ஒருத்தவங்களோட இதில் இருந்து ஃப்ராடு பண்ணி பண்ணது வந்து அந்த ஒரு கேரக்டருக்கு அவனுக்கு தெரிஞ்சனால தான் வந்து இது ஆக்சுவலியா அவனே அதை ரியலைஸ் பண்ணலை. ஆக்சுவலி அந்த இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மேபி அவன் வந்து அதை அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகி அதை ரீஅட்டெம்ப்ட் பண்ணி அவன் எல்லாத்தையும் தொலைச்சு அவன் அதை எழுதியிருந்தா கூட வந்து the film would had a great impact. பட் அதை வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக அந்த இடத்துல வந்து எழுதினது வந்து somehow it felt
மிஸ்பிளேஸ்ட் அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஒரு சில பார்ட்ஸில் வந்து லைக் ரொம்ப கன்வீனியண்ட்டாக எழுதியிருந்தாங்க. அண்ட் எஸ்பெஷலி எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் டிலே, ஆஃபீஸில் வெரிஃபிகேஷன் யூஸ்வலி வந்து லைக் சீனியர் பார்ட்னர்ஸ்க்கு வந்து உடனே யூஸ்வலி செக் பண்ணுவாங்க. ஒரு லைக் சீனியராக இருக்கிறவங்க ஒரு ரொம்ப இதாக இருப்பாங்க. ஸோ அது அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக எழுதின ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ ஆன் த ஹோல் வந்து it's a very entertaining film. So unlike his previous film, ஓமை கடவுளே மாதிரியே வந்து இந்த படத்துலேயும் வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு வேறு விதமாக காமிச்சிருந்திருக்காரு. ஸோ ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக ஐ திங்க் எவ்ரி ஒன் வுட் ஹாவ் ஹேட் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங். பட் ஒரு இண்டிவிஜுவல் வியூவிங்காக வந்து இட் டிட் ஹாவ் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ் இன் த ஃபிலிம். பட் அட் த சேம் டைம் வந்து it had few entertaining parts. It's a so ஒரு பேஸ் ஒரு குட் மிக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு லைக் ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஃபிலிம் அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாம். ஸோ எஸ், ஸோ தட்ஸ் மை டேக் ஆன் ட்ராகன். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். ஸோ இது வந்து தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இட் இஸ் ஹிஸ் தேர்ட் ஃபிலிம். ஸோ இது நீக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீக் இஸ் அ யூஷுவல் லவ் ஸ்டோரி, அதுதான் அவங்களோட டேக்லைனாகவே இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் அ வெரி யூஷுவல் லவ் ஸ்டோரியாக முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் வந்து அனிகா, ரியா பிரகாஷ், சரத்குமார், பிரியா வாரியர், வெங்கடேஷ் மேனன், ரம்யா அப்படின்னு ஒரு பெரிய காஸ்டே நடிச்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் எனக்கு பர்ஸ்னலி எனக்கு ஒரு ஆக்டிங் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா, அண்ட் படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கான ரீசனும் அதுதான் இருந்துச்சு. மேத்யூ தாமஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிகாஸ் லைக் ஒரு ஜென்யூனான ஒரு ஃப்ரெண்டு எப்படி இருப்பான், ஒரு காமெடியான ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூட இருந்தால் அவன் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவான். நம்ம கேங்கில் எப்போதுமே அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு இருக்கும் போதெல்லாம் வந்து அந்த கேங்கே வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜாலியாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டாக, அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக தான் அதை பார்த்தேன் மேத்யூ தாமஸ் நடிச்சிருந்த கேரக்டர். அண்ட் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் நோ வை ஹீ சூஸ் திஸ் ஃபிலிம். பட் ஹீ டிட் அ வெரி குட் ஜாப் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் கொடுத்த ரோல் அண்ட் அவர் கொடுத்த கேரக்டர் அவர் ரொம்ப பர்ஃபெக்டாகவே பண்ணியிருந்தார். அண்ட் ஸோ இந்த படம் வந்து 2015 வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் எடுக்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது வந்து தனுஷ் ஆக்சுவலி நடிக்க வேண்டியது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் டிட் நாட் ஃபால் இன் டு பிளேஸ். ஸோ தனுஷ் வந்து அதை எடுத்து அவரோட சம் ரிலேஷன் அவர் வச்சு எடுத்திருக்காரு. ஸோ இந்த படம் வந்து லைக் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வந்து கல்யாணம், அவனுக்கு வந்து லவ் பண்ணி, அவனுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு, அவனுக்கு வந்து அலையன்ஸ் தேடிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீ கெட்ஸ் ஹிஸ் ஸ்கூல் டைமில் அவன் வந்து அவனோட கிளாஸ்மேட்டாகவே வந்து ஒரு அலையன்ஸ் அவனுக்கு செட் ஆகுது. ஸோ அவன் வந்து அவங்க 2 பேர் கான்வர்ஸ் பண்ணும்போது லவ் இருந்திருக்கா, இதுக்கு முன்னாடி பாஸ்ட் லவ் இருந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் இவனும் வந்து அவனோட லவ் ஸ்டோரியை சொல்கிறான். அண்ட் அது ஏன் பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்கிறான். ஸோ அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு ஒரு பார்சல் வருது. ஸோ அது வந்து அவனோட எக்ஸோட கல்யாணம் அப்படின்னு வருது. ஸோ இவன் போய் அட்டன் பண்ணுறான். மறுபடியும் சேர்ந்தாங்களா இல்லையா, என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் கதை. ஸோ பேசிக்லி வாட் தே ஹாவ் ட்ரைட் ஹியர் இஸ் லைக், இதை வந்து ஒரு யூஸ்வலி இந்த ஹாலிவுட்டில் வந்து ஒரு ஈஸியாக பார்க்குற ராம்காம்ஸ்லாம் இருக்கும். லைக் ஈஸி, ரொம்ப ஒரு எஃபர்ட் போடாமல் நீங்கள் ஜாலியாக உட்காந்து பார்க்குற ராம்காம்ஸ்லாம் நிறையா இருக்கும். எஸ்பெஷலி வந்து ஒரு டீனேஜ் பேசிஸில். ஸோ அதை வந்து அப்படி ரெப்ளிகேட் பண்ணி இங்கே வந்து நம்ம ஊருக்கான ஒரு அட்மாஸ்ஃபியரில் எடுக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் சம்ஹவ் இட் ஃபெல்ட் ஏலியனேட்டட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா வந்து இதில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், ஆஸ் யூஷுவலாக ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்து ஒரு பணக்கார
பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் அதில் வந்து அவங்க அப்பா வந்து லைக் அதை வந்து எதிர்க்கிறாரு. அண்ட் அதை மீறி வந்து இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் கதை போகலை. அது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அதில் வந்து கேன்சர் கொண்டு வந்து இவன் வந்து அதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் கல்யாணத்தப்போ தெரிஞ்சு அந்த கல்யாணம் நின்று அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. சாரி, கதையவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்லி வென் யூ வாட்ச் திஸ் ஃபிலிம் ஒய் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைக் அந்த ஒரு த கேரக்டர்ஸ் இந்த மாதிரியான ஒரு 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 படத்துக்கு நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸாக போடணும். பிகாஸ் இந்த மாதிரியான படங்களில் முக்கியமான விஷயமே வந்து அதில் வர அட்லீஸ்ட் அந்த ஃபியூ காமிக்கலான விஷயங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதையுமே இந்த படத்தில் வந்து சொதப்பிடுறாங்க அப்படிங்கிற போது இட் ஃபெல்ட் வெரி 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 சேட் டு வாட்ச் அப்படின்னு சொல்லணும். அண்ட் எஸ்பெஷலி த லீட் ரோல் வந்து ஜென்யூன்லி ஸ்பீக்கிங் வேறு யாராவது போட்டிருக்கலாம். ஏன்னா he tries to imitate Dhanush like and also he exactly acts like Dhanush. அண்ட் அட் த சேம் டைம் வந்து தனுஷோட படங்கள், தனுஷ் நடித்த படங்களோட சில சீன்ஸே இதுலேயும் ரெப்ளிகேட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலும் இருக்குது. அவர் நடித்த நிறையா ரொமான்டிக் ஃபிலிம்ஸு அது எல்லாமே வந்து இந்த படத்துலேயும் வந்து ரிப்பீட் ஆகுது. லைக் ஐ டோன்ட் நோ லைக் ரைட்டிங்கில் என்ன எஃபர்ட் போட்டாங்க அப்படிங்கிறதே வந்து சுத்தமாக புரியல. அண்ட் எனக்கு வந்து லைக் கம்ப்ளீட்லி ஃபிலிம் பார்க்குறதுக்கு மேத்யூ தாமஸ் ஒரு ரீசனாக இருந்தாலும் இன்னொரு ரீசன் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஜிவி பிரகாஷ். அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சாங்ஸும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதோட விஷுவல்ஸும் வந்து ரொம்பவே நல்லா மெனக்கெட்டு எடுத்துருந்துருக்காங்க. பட் அந்த இதை வந்து ரைட்டிங்கில் போட்டிருந்தா, சீன்ஸில் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணும். ரொம்ப பிளாஸ்டிக்காக இருந்துச்சு. லைக் ஒவ்வொரு சீனுமே வந்து லைக் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இவங்க அப்போ அது ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணுற ஒரு சீன் தான். இவங்க வந்து பீச்சில் போய் விளாண்டுட்ருப்பாங்க. பீச்சில் போய் விளாண்டுருந்தோடனே அங்கே இருக்கிற வந்து ஒரு 3 ஆம்பளைங்க வந்து ஹராஸ் பண்ணுற மாதிரி இவங்களை வருவாங்க. ஸோ அதை வந்து ஹீரோ வந்து காப்பாற்றுவார். ஸோ அது இட் ஃபெல்ட் ஆக்வர்ட். அட் த சேம் டைம் வந்து அந்த ஒரு ப்ரிவிலேஜ்ட் மைண்ட் செட்டில் இருந்து எழுதின ஒரு ஃபீலும் இருந்துச்சு எனக்கு. அந்த இடத்துல அந்த சீன் தேவையே இல்லை ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சீனை வந்து தவிர்த்துருக்கலாம். வேறு எப்படி வேணாலும் வந்து அந்த ஹீரோ வந்து அவரோட ஹீரோயிசத்தை காமிச்சிருக்கலாம். பட் அது அப்படி தான் காமிக்கணுமா? அந்த இடத்துல ஒரு மக்கள் அது யாரை காமிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. அங்கே இருக்கிற மக்கள் அப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல வராங்களா? என்ன லைக் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்புக்குள்ளேயே போய் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் லைக் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் கிட்டத்தட்ட வந்து இட் கீப்ஸ் ஆன் ட்ராகிங். லைக் எப்படியாவது வந்து ரொம்ப இந்த மாதிரியான படங்கள்லாம் அட்லீஸ்ட் ஒரு கிறிஸ்பாக 1 hour 30 minutes to 45 minutes எடுத்திங்கனாலே இட் வில் ஆக்சுவலி அட்லீஸ்ட் ஒர்க் அவுட். நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து ஒரு 2 hours 30 minutes இழுக்கும் போது தே டோன்ட் நோ வாட் டு புட் அண்ட் ஃபில் இன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து இன்னுமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ரொமான்டிக் காமெடி லைக் ஒரு ரொமான்டிக் ஃபிலிம், ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா லைக் அதுவும் வந்து ஒரு ஹாலிவுட்டை ரெப்ளிகேட் பண்ணி அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் நம்புகிற மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது.
I don't know like what else to say about this film. And இந்த படத்தில் அமேசானில் வந்து அமேசானில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. பட் வர தமிழ் ஃபிலிம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஹெட் பார் வந்து அவ்வளோ பெருசாக போடுறானுங்க. தட் இஸ் த பிளாக் பார், மேலேயும் கீழே வரும்ல, அது ஏன் அவ்வளோ பெருசு போடுறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அது கிட்டத்தட்ட ஹெட்டையும் கட் பண்ணிடுது முக்கால்வாசி இதில். எதனால் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அமேசானில் விடுதலையிலையும் அதே மாதிரியான ப்ராப்ளம் தான் நான் பார்த்தேன். லைக் நிறையா சீன்ஸில் வந்து ஹெட்டு கட் ஆயிரும். ஹெட்டுனா லைக் யூஸ்வலி இந்த நெத்திக்கு மேலே இருக்கிற போர்ஷனே வந்து தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சிக்கலும் இந்த படத்தில் இருந்துச்சு. ஸோ இந்த டைலாக் நீங்கள் நிறையா இதில் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தனுஷ்க்கு நம்ம மேலே என்ன கோபம்னு தெரியல, இந்த மாதிரியான ஒரு படங்கள் எடுத்து வச்சிருக்கிறாரு. ஸோ ஐ திங்க் ஹீ குட் மேபி லைக் ரைட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணால் ஹீ ஆல்சோ குட் டைரக்ட். அவருக்கு டைரக்ட் பண்ண தெரியல அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஹீ ஹேஸ் இஸ் ஓன் ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். பட் அது வந்து ரைட்டிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்தாருன்னா மேபி he would like break the curse அப்படின்னு சொல்லலாம். But let's see how it goes in the future. And this is my take on the film.